ஐசலா கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேத பாட வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவாராக. சத்தமுறையில் சொல்லும் அல்லேலூயா. ஐசலா இந்த நாளிலே நம்ம தொடர்ச்சியான பாடங்களை நம்ம படித்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை இம்மட்டும் தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நம்ம மனுஷனுடைய இருதயத்தை குறித்து, இருதயம் எப்படி காணப்பட வேண்டும், விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு அது எவ்வளவெல்லாம் பயன்படுகிறது என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்தோம். கர்த்தர் நமக்கு இன்னும் உதவி செய்வாராக. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷனுடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. இருதயம் விசுவாசத்திற்கும் இருதயத்துக்கும் மிக முக்கியமான நெருங்கின தொடர்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் சில மனுஷருடைய இருதயம் ரொம்ப நல்ல விசேஷித்த இருதயமாக இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நல்ல இருதயம் நமக்கும் வரணும். அப்போ தான் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம படிக்க முடியும். ஸ்தோத்திரம். இதை படிக்க நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு நமக்கு விசுவாசம் இல்லாமல் போனால் நம்ம படித்ததெல்லாம் வீணாய் போய்விடும். அதனால் நம்முடைய படிப்பும் நம்முடைய சிந்தனைகள், இருதயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி காணப்பட கர்த்தரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் சில மனுஷர்களை குறித்து நம்ம கவனிக்கிறோம். அதில் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். யாரை குறித்து பார்த்தோம்? தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். தாவீது என்கிற மனுஷன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷனாக மாறினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தை குறித்து ஆண்டவரே அவர் சாட்சி கொடுக்குற அளவுக்கு மாறிட்டார். அதுதான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். 4வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்கென்று கொடுக்கிற சில விஷயங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குறது, ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி கேட்குறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதை கேட்குறாரு? உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. இந்த விசுவாசம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செயல்படாது என்று நம்ம போன வாரத்தில் கவனித்தோம். விசுவாசம் ஏன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செயல்படாது? சொல்லுங்கள் பார்ப்போம். விசுவாசம் ஏன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செயல்படாது? போன வாரத்தில் சொல்லுங்கள். போன வாரத்தில் நல்ல இருதயம் ஏன் மற்றவங்களுக்கு செயல்படாது
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப வல்லமையுள்ள ஒரு சக்தி. விசுவாசம்ங்கிறது வல்லமையுள்ள சக்தி. அந்த சக்தி வேதத்தில் நம்ம வாசிக்கிற 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஸ்தோத்திரம், நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்படின்னா அந்த வார்த்தையில் அந்த விசுவாசம் செயல்பட்டதுனால தான் உருவானது அப்படிங்கிறத குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எவ்வளோ பெரிய சக்தின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? அந்த அதிகாரத்தை முழுசுமாக நம்ம 4வது அதிகாரத்தை 11வது அதிகாரத்தை 4லேருந்து தொடர்ந்து நம்ம வாசிப்போம். கொஞ்சம் நேரம் அதை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கும்படியாக நம்ம பார்ப்போம். சேர்ந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். 5வது வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், சதமவாசிங்க, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக ஆனதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 11வது வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. 17வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். 20வது வசனம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசத்தினாலே அப்படிங்கிற வார்த்தை வரும்போதே அங்கே என்ன வந்துடுது? உடனே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்தது மாதிரி. அதனால் ஒவ்வொரு அந்த விசுவாசத்தினாலே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளே என்ன வரணும்? ஏதோ ஒரு பெரிய மாற்றம் அங்கே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. 21லேருந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய
குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். 23 மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, எவ்வளோ விஷயம். 30வது வசனத்தை வாசம்னா விசுவாசத்தின் எரிகோ பட்டணத்தால் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே விட சேதமாகாதிருந்தான். இப்படி சொல்லிட்டே போகுது. கிதியோனை குறித்து சொல்லுது, பாராக்கை குறித்து சொல்லுது, சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுது. ஸ்தோத்திரம். 33வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸ்தோத்திரம். இதை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷர்களை குறித்தும் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். வசனங்களை என்ன செய்யணும்? சொல்லுங்கள் சத்தமாக. என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க. விசுவாசம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு இன்னும் விசுவாசம் வரலையே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு சீஷர்கள் பிக்கப் ஆகலை. 3.5 வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன செய்யலாம்? அந்த அனுபவத்தில் வரலை. வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கடலின் மேலே நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். என்ன செய்கிறார்? இயேசு சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி சொல்கிறார். அக்கறைக்கு போகும்போது இயேசு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் போய்கொண்டே, அது வேறு சம்பவம்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நடந்தான். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம். திருப்புங்க. மத்தேயு 14 ஸ்தோத்திரம் 29வது வசனம். அதே தான் நம்ம சொன்ன விஷயந்தான். 22லேருந்து நம்ம வாசித்தோம்னா வாசிப்போம். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. 22 மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை
போதும். ஜலத்தின் மேல் நடந்தான். இது எப்போ நடக்குது? இரவின் 4ஆம் ஜாமத்தில் நடக்குது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் நடக்குது. பகல்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். ஆனால் இரவில் 4ஆம் ஜாமம். ஸ்தோத்திரம். 4 ஜாமமாக பிரிப்பாங்க, தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானே? 6 மணிலேருந்து மாலை 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இரவு என்று சொல்லப்படும். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது சாயங்காலமும் விடியற்காலவுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம்தான் தொடங்குது. அப்போது ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு அந்த கடலின் மேலே நடந்து வருகிறத சீஷர்கள் பார்க்குறாங்க. 4ஆம் ஜாமத்தில் இயேசு நடந்தார். இருபத்தி 3வது வசனம் சொல்லுது, அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறினார். அல்லேலூயா. அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஒரு பகுதியை இது காண்பித்து தருகிறது. என்ன சொல்லுது? இயேசு தனித்து ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணார்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? தனி ஜெபம் இல்லை. தனி ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அதிகமாக நாங்கள் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். தனித்து ஜெபிக்கணும். இயேசு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறினார். அல்லேலூயா. யாருக்கும் ஒரு தொந்தரவும் இல்லாமல் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக மலையின் மேலே ஏறி தனிமையாக இருந்து ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த அனுபவங்களை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தனித்து ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஏசப்பா நான் தனித்து நல்லா ஜெபிக்க எனக்கு கிருபை தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தனித்து ஜெபிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது ஸ்தோத்திரம், ரொம்ப பிஸியான ஒரு டைம். அந்த டைமில் தான் இயேசு அந்த பிஸியான டைம் மத்தியிலையும் ஜெபிக்கிறார். பிதாவிடத்தில் அவர் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருந்தார். கம்யூனிகேஷன், அவருடைய அனுபவங்கள் எல்லாம் அதுதான் மிக முக்கியமாக காணப்பட்டது. எப்பவும் பிதாவிடத்தில் பேசுகிற, பிதாவிடத்தில் இடைபடுகிற, பிதாவிடத்தில் சொல்லி 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 ஒவ்வொரு காரியங்களையும் முடிவு பண்ணுகிற தன்மை இயேசுவிடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. பிதா தகப்பன், பரம தகப்பனிடத்தில் பேசுகிறார். சோதரம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் அடையாளம். ஆமென். சொல்லுங்கள், நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்? ஜெபித்து 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 தான் வெற்றி பெற முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வளர்த்து கொள்ளணும். ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். பாருங்கள், வேதம் சொல்லுது 24வது வசனத்தில், படகு நடுக்கடலில் சேர்ந்த எதிர்காற்றாக இருந்தபடினால அலைகளினால் அலைவுபட்டது. நடுக்கடலில் போயிட்டான். நடுக்கடலில் பொதுவாக என்ன இருக்காது? அலைகள் இருக்காது. சோதரன். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம் என்ன நடக்குது? மிக மிக பெரிய பெரிய அலைகளெல்லாம் அங்கே வருது. எதிர்காற்று வீசி அலைகளெல்லாம் அவர்கள் மேலே வந்து வீசிக்கொண்டே இருக்கிறது, வந்துகிட்டே இருக்கு. அதுதான் எல்லா சீஷர்களும் பயந்து நடுங்கினாங்க. ஒன்று இருட்டு, இன்னொன்று தண்ணி போட்டுக்குள்ளே வருது. ரெண்டுமே அவங்களுக்கு பெரிய பாதிப்பு. மூணாவது இயேசு இல்லை. அல்லேலூயா. எப்படி? ஒன்று இரவு, ரெண்டாவது அலை, மூணாவது இயேசு கூடவே இல்லை. சீஷர்களை தனியாகவே அனுப்பிவிட்டார். இந்த மூணு அவர்களுடைய இருதயத்தை ரொம்ப படுத்தினது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இயேசு இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. பாதி பயம் போயிருக்கும். ஏன்னா இயேசு கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. எப்படியும் இயேசு முங்க விட மாட்டார், மூழ்கி போக விட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் என்ன இல்லை, இயேசு அங்கே இல்லை. ஆமென். ஒரு சைடில் இருட்டு, இன்னொரு சைடில் அலை அடிக்குது, அலை பயங்கரமாக அடிக்குது. ஸ்தோத்திரம். எதிர்காற்றா இருந்தது. ஸ்தோத்திரம். இயேசு இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, நடுக்கடலுக்கு இயேசு நடக்கிறாருன்னா எவ்வளவு கவனமாக இருந்திருப்பார். அப்படி தானே? கவனமாக இருந்திருப்பார். சீஷர்கள் அனுப்பி விட்டுருக்குறேன், இப்போ சீஷர்கள் நடுக்கடலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இயேசுவுக்கு அதில் கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய படகுன்னு இல்லை, ஒரு 10-12 பேர் ஏறி போகிற மாதிரி ஒரு மீடியமான படகு தான். யோசிச்சு பாருங்கள், அந்த கடலில் இப்படி ஒரு படகை ஒரு மனுஷனால் தேடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். கடலில் ஸ்தோத்திரம், குண்டூசியை தேடுற மாதிரி எங்கே இருக்குன்னே தெரியாது, இதுக்கு மேலே அலைகள் அடிக்கிறது. ஆனால் இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் படகு இங்கே தான் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செல்லுதுங்க பார்க்கலாம். பிரைசலாம், பிரைசலாம். இதுலேருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். ஆமென். அதனால் எந்த நடுக்கடலில் இருந்தாலும் இயேசுவால் வந்து நிற்க முடியும். ஆமென். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நின்று இருக்கிறார். அப்படி தானே? இயேசுவை கூப்பிட்ட போது இயேசு நம்ம வாழ்க்கையில் நின்று இருக்கிறார். ஆமென். அப்போது இங்கே பேதுருவை குறித்து அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது. 26 நம்ம வாசிச்சோம்னா 25, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேலே நடந்து அவர்களிடத்தில் வந்தார். 26வது வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று பயத்தினால அலறினார். ஏதோ ஒரு பேய் வருது அப்படின்னு பயந்துட்டாங்க. கடலில் ஒரு உருவம் நடக்குதுன்னா அவங்களுக்கு பயம் வரும் தானே, ஆட்டோமேட்டிக்காக. அது ராத்திரியில் வெளிச்சம் இருந்திருக்குமான்னு தெரில, என்ன தான் வச்சுருந்தாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த டெக்னாலஜி தெரியாது நமக்கு. இப்போ நமக்கு நிறைய வந்துருச்சு. சூத்திரம், சூரிய வெளிச்சத்துலேருந்து லைட்டு கிடைக்குது, லைட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா? சூரிய வெளிச்சத்தில் எப்படி அவங்க அந்த இரவில் அந்த வெளிச்சத்தை அவங்க பாதுகாத்தாங்க ஒன்றும் தெரியலை. அதனால் ஏதோ ஒன்று நடந்து வர்றதை மட்டும் பார்க்குறாங்க, என்னமோ ஒன்று வருது. சீஷர்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, இது ஆவேசம் என்று கத்தினார்கள். ஆவேசம். நம்ம இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சது. இயேசுவும் இல்லை, இருட்டான வேலை, அலை அடிக்குது. இது கடையில் ஒரு என்ன வருது, ஒரு உருவம் நடந்து வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. சீஷர்களும் நம்மளை மாதிரி தான் பயந்தாங்கொள்ளிங்க. அல்லேலூயா. அப்போது பயத்தினால் அலறினார்கள். ஐயையோ அவ்வளோதான், நான் இனி என் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்ட்டு, இதுதான் என் கடைசி நாள், இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அவர்களோட பேசினார். அல்லேலூயா. இயேசு பேசினார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், வேறு யாரும் இல்லை, பயப்படாதீங்க. அப்போ இயேசுவோட இந்த வாய்ஸ், இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவங்களுக்கு புரிஞ்சுது யார் வந்திருக்கிறா, இயேசு. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர் அவர். ஆமென். இதெல்லாம் எதுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைபிளில்? இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு காரணம், நம்ம விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே பேதுரு உற்சாகம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, இதுதான் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிற விஷயம். நல்லா கவனிங்க, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் இங்கே சொல்லப்பட்டு 28வது வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே சொல்லுங்க, நீரேயானால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். எப்படி? நம்ம ஒன்றா கேட்டிருப்போமா?
சொல்லுங்கள், யாராவது கேட்பீங்களா? இங்கே யாராவது கேட்பீங்களா? கை தூக்குங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? கேட்பீங்கன்னா கை தூக்குங்க. இப்போவே தூக்க மாட்டேங்கிறான், பகலையே தூக்கலை. இங்கே லைட்டெல்லாம் போட்டிருக்கும் போதே நமக்கு அந்த பயம் இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இரவில் 4ஆம் ஜாமத்தில் 3 to 6 3 மணிக்கு நடக்குதுன்னு வச்சோங்களேன். 4ஆம் ஜாமத்தில் நடக்குது. அப்போது எவ்வளோ தைரியம் பாருங்கள் பேதுருக்கு. அல்லேலூயா, விசுவாசம். ஏசு நடந்தா நான் என்ன செய்வேன்? நடப்பேன். சொல்லுங்கள் பாப்பா, ஏசு நடந்தா கையை தூக்கி சொல்லுங்கள். ஏசு நடந்தா நானும் நடக்க முடியும். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ கடலின் மேலே நடந்தார், ஏசு நடந்தார். அப்போ பேதுரு சொல்றாரு, நானும் நடக்கிறேன், நான் நடக்க ஆசைப்படுறேன். அந்த ஆசை தான் விஷயமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆசை இல்லை நமக்கு. ஆசை நடக்கணுங்கிற ஆசை இல்லை. ஏசு செய்தா நானும் செய்யணும், நம்மவும் செய்ய முடியும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளரும்போது தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல விஷயங்களை ஆண்டவருக்காக சாதிக்க முடியும். ஆமென். பாருங்க, 29வது வசனம் வாசிங்க. 29வது வசனம். ம் 29வது வசனம். தம்பி வாசிப்பா. பைபிளெல்லாம் பூட்டி வச்சுட்ட, வாசி பாப்பா, வாசி. 29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இயேசு நடக்கிறத பார்க்குறான் பேதுரு. இயேசு நடக்கிறத பார்த்த உடனே பேதுருக்கு ஒரு ஆசை வருது. அந்த 12 பேரில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இப்படி ஒரு ஆசை வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த ஆசை நமக்கு வரணும். 12 பேரில் ஒரு ஆளாக இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. வேறு யாராவது வந்தாங்களா? யாருமே வரல. எல்லாம் அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துட்டாங்க. பிரச்சனையை பார்த்த உடனே, கஷ்டத்தை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்க? ஸ்டக்காகிடுவாங்க. ஆனால் பேதுரு கொஞ்சம் வித்தியாசமான ஆள், கொஞ்சம் விழிப்பான ஆள். அல்லேலூயா. அதான் பேதுருடைய பேர் முதல்ல இருக்குது, முந்தினவன் பேதுரு அப்படின்னு இருக்கு பாருங்க. காரணம் என்னென்னா, அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமான ஒரு இருதயம் படைத்த மனுஷன். அல்லேலூயா. ஏசு நடந்தால் நான் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே காணப்பட்டது. ஆமென். அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், சபைக்கான திறவுகோலை பேதுருவிடத்தில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. சபை ஆரம்பிக்கப்பட்டது, முதல் பிரசங்கம் யார்? பேதுரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட பிரசங்க யாருன்னு பார்த்துவோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ளே வளருவதற்கு நம்ம இடத்த கொடுக்கணும், அனுமதிக்கணும். சில பயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனாதான் விசுவாசம் வர முடியும். எழுதிக்கோங்க, பயங்கள் போனால்தான், பயங்கள் நம்மளை விட்டு போனாதான் விசுவாசம் நமக்குள்ளே வர முடியும். எழுதிக்கோங்க. பயங்கள் போனால் விசுவாசம் வளரும். பயங்கள் போனால் விசுவாசம் வளரும். பயத்தை ஓட ஓட விரட்டணும். பயத்தை என்ன செய்யணும்? ஓட 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 விரட்டும். அல்லேலூயா. சரி, அப்போ வசனம் சொல்லுது, வா என்று சொன்னார். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான்.
இது அடிக்கோட்டு வைக்கணும், நடந்தான். அந்த இடத்த அடிக்கோட்டு வைக்கணும், நடந்தான். 30வது வசனத்தில் அப்படி காட்சி அப்படியே மாறுது. காட்சி அப்படியே மாறுது. வேதம் சொல்லுது 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அமிழ்ந்து போகிறான். காற்று பலமாக இருக்கிறத பார்த்துட்டான். காற்று பலமாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தியானித்த வசனங்கள் தான். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது பார்த்துட்டான், காற்றை பார்த்துட்டான். இயேசுவை பார்க்காம காற்றை பார்த்துட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு பாடத்தை படிச்சிருப்போம். ஒன்று, இயேசு கூட இருந்தால் பிரச்சனை வராது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம், அப்படி தானே? ஆனால் இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம் என்னென்னா, விசுவாச குறைவு நமக்குள்ளே வந்தால் நம்ம கீழே போயிடுவோம். விசுவாச குறைவு வந்தால் நம்ம எங்கே போயிடுவோம்? ஆட்டோமேட்டிக்காக தண்ணிக்குள்ளே போயிட்டார் பாருங்க. வசனம் சொல்லுது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க. என்ன சொன்னார்? சத்தமாக சொல்லுங்க. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். காற்று பலமாக இருக்குது, அப்படி தானே? பேதுரு நடக்கும்போது காற்று இல்லை. கவனிங்க, பேதுரு நடக்கும்போது காற்று கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. நடக்க ஆரம்பிக்கும் போது காற்று இன்னும் அதிகமாயிடுச்சு. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க? சாத்தான் என்ன பண்ணான்? காற்றை ஓவரா வீச பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பேதுருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான ஒரு சோதனைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, சோதனையா இல்லை சாத்தானின் சதியா? சொல்லுங்க, சாத்தானின் சதியா இல்லை சோதனையா? எனக்கு தெரிஞ்சு பேதுருவுக்கு வந்த சோதனை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள் நமக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம விசுவாசத்தை படிக்கணும். விசுவாசத்தை என்ன செய்யணும்? படிக்கும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அமைதலாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட இயேசுவுக்கு முன்னாடி ஒரு சீசன் நடக்கும்போது கொஞ்சம் காற்றை கொஞ்சம் அதிகமாக விட்டு பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறார். இயேசு என்ன செய்கிறாரு? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறார். கடல் மேலே நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினச்சாலும் நினச்ச முடியாது, நடக்க முடியாது. நம்ம 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ 60 கிலோ இருக்கிறோம். சுத்தரம் தண்ணிக்குள்ளே போனால் என்ன ஆகும்? முங்கிடுவோம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பாருங்கள், கிட்டத்தட்ட 10-15 பேர் தண்ணிக்குள்ளே போயிட்டான், மூழ்கிட்டான். நேற்றுக்கு ஒரு சம்பவம், 10 பேர் உத்தரப்பிரதேசில் படகு கவிழ்ந்தது, விபத்து. லீவ் விட்டாலே நிறைய விபத்துகள் நடக்கும். 10 பேர் தான் ஏறணும் போட்டில், ஆனால் ஏறுறது 30-40 பேர் ஏறுவாங்க. அப்போ என்ன ஆகும்? போட்டால் தாங்க முடியாது, அப்போ தண்ணி உள்ளே வந்துடும். இப்படி தான் விபத்து நடக்கு. அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? 31வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் சொல்றார். இயேசு சொல்றார் பாருங்க, அது தப்பு, அதில் எந்த தப்பும் இருக்காது. அவர் சொல்றது கரெக்டு தான். அற்ப விசுவாசம். என்ன விசுவாசம்? அற்ப விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். பேதுரு விசுவாசத்தில் குறைஞ்சிட்டு போகுது. முதல்ல நடந்தான், முதல்ல என்ன செய்தான்? ஆமாம், 100% விசுவாசம். காற்றையும் கடலையும் பார்த்து, அல்லேலூயா, காற்றையும் கடலையும் பார்த்தா விசுவாசம் வராது. விசுவாசம் வரவே வராது. எழுதுங்க, காற்றும் கடலும் பார்த்தா விசுவாசம் வராது.
நோட்டில் எழுதுங்க. காற்றையும் கடலையும் பார்த்தால் விசுவாசம் வராது, இருக்கிற விசுவாசமும் போய்விடும். இருக்கிற விசுவாசம் என்ன செய்யும்? போய்விடும். இப்போ 100% விசுவாசத்தோடு நடக்கிறான். திடீர்னு காற்றையும் கடலையும் பார்த்தோன்னா பாதி விசுவாசம் காணோம், போயிடுச்சு. விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? ட்ராப் ஆகி போயிடுச்சு. நல்லா கவனிங்க. அப்போ என்ன நடக்குது? மூழ்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். நான் செய்கிற கிரியைகளை செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லப்படும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன். யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். இப்போ பேதுரு யாரை விசுவாசித்து நடக்கிறான்? இயேசுவை விசுவாசித்து கடலில் நடக்கிறார். ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு? காற்றும் கடலும் இடையில வந்து அவருடைய மண்டையில் அப்போ தான் யோசனை வருது, இவ்வளோ பெரிய காற்று கடல் இப்போ தானே வருது, நான் இவ்வளோ தூரம் நடந்தனே, எவ்வளோ தூரம் நடந்தாருன்னு நம்ம பரலோகத்தில் போய் கேட்கணும். பேதுரு, ஐயா ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் நடந்தீங்க ஐயா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிருக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ வசனம் சொல்லுது, நடந்தான் 30 மூழ்கினான். எப்படி? 29 நடந்தான், 30 மூழ்கினான், 31 விசுவாசம் இல்லை, விசுவாசம் குறைஞ்சிருச்சு, மூழ்க ஆரம்பிச்சிட்டான். இதிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு வருகிற பயங்களை நம்ம விசுவாசமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்கள். பயங்களை விசுவாசமாய் கன்வெர்ட் பண்ணணும். விசுவாசமாக என்ன பண்ணணும்? மாற்ற வேண்டும். பயங்களை விசுவாசமாக மாற்றணும். அப்போ தான் பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள முடியும், சாதனைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. மறுநாள் என்ன பேசியிருப்பாங்க? எல்லா சீஷர்களும் தனியாக இருக்கும்போது என்ன பேசியிருப்பாங்க? பேதுரு தெரியுமா நேத்தகி கடலில் நடந்தார் தெரியுமா அப்படின்னு மாறி மாறி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன? அவருக்குள்ளே இருந்த விசுவாசம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்ன செய்யுது? நல்ல பேர் எடுக்க வைக்கிறது. ஆமென். விசுவாசம் என்ன செய்ய வைக்கிறது? நல்ல பேர் எடுக்க வைக்கிறது. நல்ல பேர். அப்போது இந்த விசுவாசத்தில் நம்ம எப்படி மாறணும்? வல்லவர்களாய் மாறும். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசத்தில் எப்படி மாறணும்? வல்லவர்கள். விசுவாசத்தில் அவன் வல்லவனாய் மாறினான். விசுவாசத்தில் நம்ம குறைய 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 என்ன ஆகும்? நம்ம பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். பிரச்சனைகள் என்ன செய்யும்? மேற்கொள்ள ஆரம்பிக்கும். மேற்கொள்ளும் போது என்ன நடக்கும்? நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, நிலை நிற்க முடியாது. நிலையை நிற்க முடியாதுன்னா மூழ்க தான் செய்யணும். அல்லேலூயா. மூழ்கித்தான் போகணும், வேற வழியே இல்லை. ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:6 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:6, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். வாசிங்க யாக்கோபு 1:6. ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அடுத்த வசனம் ஒப்பாயிருக்கிறான். 7வது வசனம் வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் நினையாதிருப்பானாக. 8, இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 2 மனம். இப்போ பேதுருவுக்கு 2 மனம் வந்துருச்சு. ஒன்று என்னது? கடலில் நடக்கணும். 2வது இந்த அலைகள் நம்மை மூழ்கடித்து விடுமோ என்கிற பயம். 2 மனம் வந்துருச்சு. நடப்பனா மூழ்குவனா, நடப்பனா மூழ்குவனா, இந்த அலை என் மேலே அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற பயம் அவருக்குள்ளே வந்துச்சு. வேதம் சொல்லுது அவன் மூழ்கி போனா. யாக்கோபு 1:6 என்ன வாசித்தோம்? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். 7,
கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, அடிக்கோடிட்டு வைக்க வேண்டிய வசனம். என்ன சொல்லியிருக்கு? தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நினையாதிருப்பானாக, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் நான் எதையாவதும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போது ஸ்தோத்திரம், வேதத்தில் வாசிக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிற ஸ்தோத்திரம். என்ன நடக்குது? நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக செயல்படுவார். நான் விசுவாசிக்கும் போது, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கும் போது கர்த்தர் எனக்காக செயல்படுகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது காற்றினால் அலைகிற அந்த அலைகளை போல மாறக்கூடாது. நம்முடைய விசுவாசம் ஸ்டெடியாக இருக்கும். விசுவாசத்தில் எந்த சேஞ்சும் வரக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், யார் எதை பற்றி பேசினாலும் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடாதான்? தளர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு என்ன செய்யணும்? விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வார்த்தைகளை பேசணும். விசுவாசத்தை தளர்த்துக்கிற வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசுனா ரெண்டு பேருமே விசுவாசத்தில் குறைந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தில் நான் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அல்லேலூயா. சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கும். சந்தேகப்படுகிற விசுவாசம் எந்த ஒரு பலனையும் நமக்கு கொண்டு வராது. பேதுருவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு சொல்கிறாரு 11வது வசனம் 31வது வசனம் மத்தேயு 14:31 சொல்கிறாரு, இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போது அந்த விசுவாசத்தில் நம்ம குறைந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. இருதயத்தை வேறு எதுக்கு மேலேயும் வைக்கக்கூடாது. வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சிந்தனை மாறிச்சுன்னா விசுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிந்தனை மாறக்கூடாது, செதற விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது இந்த வசனத்தை நம்ம நல்ல மனப்பாடம் பண்ணணும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுது, அவன் சந்தேகப்பட்டான், தண்ணிக்குள்ளே போயிட்டான். காற்று பலமாயிருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். 31வது வசனம், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? 2 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். நமக்கு யூஸ் ஆகும், ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸ் ஆகும். காற்று பலமாக இருக்கிறத பார்த்து பயம் வரக்கூடாது. ஆமென். பயம் வரக்கூடாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு என்ன செய்யுமா? பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ விசுவாசத்தில் வளருவதற்கு நம்முடைய இருதயத்தை நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருடைய இருதயம் கொஞ்சம் தளர்ந்து போனது. எப்போ? காற்றை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? தளர்ந்து போயிடுச்சு. உடனே தண்ணிக்குள்ளே போயிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சின்ன சின்ன பாடங்களுடைய ஆரம்பம். பாடங்களில் ஆரம்பத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இனி நம்ம தொடர்ச்சியாக பல விஷயங்களை பார்க்க போகிறோம். விசுவாசத்தில் வளருகிறத பற்றி நம்ம இன்னும் அதிகமாக படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரயோஜனமாக இருக்கா? இது பிரசங்கம் பிரயோஜனமாக இருக்கா? ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். பிரயோஜனமாக இருக்கா? பிரயோஜனமாக இருக்கா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிப்போம், இன்னும் தியானிப்போம். இன்றைக்கி படித்ததை சும்மா அப்படியே மறந்துடக்கூடாது. திருப்பி திருப்பி நம்ம அதை ரிமெம்பர் பண்ணி அதை என்ன செய்யணும்? படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வளர முடியும். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற முடியும். ஆண்டவருக்காக நிலை நிற்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஆமென் வருகிற நாட்களில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் எல்லாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.